நெல் விவசாயத்துல நான் மற்ற இதெல்லாம் நீங்க குரூப்ல கேட்டீங்கன்னா நான் சொல்றேங்க. பட் நெல்லுக்கு முக்கியமான நாட்கள் இது. நாற்றங்கால் போட்டீங்கன்னா 10வது நாள் முக்கியம். அதுதான் முடிவு பண்ணும் நாத்து எவ்வளவு ஒசரம் வளரும், அடித்தண்டு எவ்வளவு பெருசாகுங்கிற முடிவு பண்றது 10வது நாள். நடவு நட்டதுல இருந்து 10வது நாள் குலை நோய் வருமா வராதா, அடுத்து 2வது இலை சுருட்டு புழு வருமா வராதா முடிவு பண்றது அது. அடுத்து 2வது களை. அந்த 2வது களை அப்ப நீங்க என்ன கொடுக்கணும், களை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தூர் வெடிக்கணும் அப்படின்னா கீழே மணிச்சத்து போடணும், தலைச்சத்து இருக்கணும், மணிச்சத்து மட்டுமே இருக்கக்கூடாது. இப்ப அங்க போனீங்கன்னா சோறும் சாம்பாரும் கொடுப்பாங்க. சோறை மட்டுமே திங்க கூடாது, சாம்பாரை மட்டுமே குடிக்க கூடாது, சோறு சாம்பார் வேணும். நம்ம பண்றதெல்லாம் கெமிக்கல் விவசாயத்துக்காரங்களுக்கும் தப்பு நடக்குது. பாத்தீங்களா என்ன நடக்குது? அவங்க என்ன செய்யறாங்க, டிஏபி மட்டும் போடுறாங்க. அது சாம்பார் மாதிரி. மண்டல தலைச்சத்துன்னு தான் அவங்களுக்கு தூர் வெடிக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வெடிக்காது. தயவு செய்து 2ஐயும் கலந்து. அதுக்கு தான் ஜீவாமிர்தம் கொடுங்க. ஜீவாமிர்தத்துல என்ன இருக்கு, சாணம் இருக்கு 20 கிலோ, 15 லிட்டர் கோமியம் இருக்கு. 2ஐயும் கலந்து கொடுங்க. இதான் நம்ம சொல்றோம். தலைச்சத்தும் மணிச்சத்தும் கலந்து கொடுங்க. இது அடுத்தது. அடுத்த முக்கியமானது, பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ரகம் போடுறீங்களோ அதோட நாள் தெரிஞ்சுக்கங்க, எப்ப பூக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அல்லது எத்தனை நாள் ரகம் சொல்றாங்களோ அதுல இருந்து 40 குறைங்க. 40 குறைச்சிட்டு இப்ப அக்ஷயா பண்ணி 120 80வது நாள் பூக்கும். அப்ப 72வது நாளே எல்லாத்தையும் கையில வாங்கி வச்சிடணும், வச்சு தெளிச்சு. முன்கூட்டியே வச்சீங்கன்னா முன்கூட்டியே தயாரா இருக்கணும், அதை கொடுக்கணும். அதுல என்னென்ன இருக்கணும், ஆக்சுவலா பூஞ்சை தொற்று வரக்கூடாதுன்னு சூடோமோனாஸ் கலக்கணும். நிறைய மணிகள் வரணும், மோர் கலக்கணும், அல்லது பஞ்சகாவியா கலக்கணும், அல்லது ஈயம் கரைசல் கலக்கணும், அல்லது மீனமிலம் கலக்கணும். 3வது, அந்த நேரத்துல நமக்கு புழுக்கள் வரும். ஏன் வரும்? நம்ம தேவைக்கு அதிகமா கண்டதை கொடுத்து, என் நிலம் பச்சையா இல்லை அப்படின்னு சொல்லி கண்டதை கொடுத்து வச்சிருப்போம். கண்டிப்பா பச்சையா இருந்ததுன்னா புழு வரும். ஏன் இயற்கை விவசாயம் சொல்லணும்னு பல ஆங்கிள் சொல்லுவாங்க. நான் ஒரு ஆங்கிள் சொல்றேன். ஏன் இயற்கை விவசாயம் செய்யணும்னா, எல்லா சத்தும் ஒரு பயிருக்கு அளவா கிடைக்கும். அளவுக்கு அதிகமா கிடைச்சுன்னா பச்சையா இருக்கும். பச்சையா இருந்தா பயிர் வராது, புழு வந்துடும், பூச்சி வந்துடும், நோய் வந்துடும், உங்களுக்கு விளைச்சல் குறைஞ்சிடும், நெஞ்சு வலிக்கும், குருத்து புழு வரும். அப்புறம் கதிர்நாவாய் பூச்சி உட்காரும், சங்கடப்படுவீங்க. நீங்க தான் கேட்பீங்க. அப்புறம் கற்பூரம் கரையலம்பீங்க, இது ஆகல, எண்ணெயை கரைக்க முடியல, காதி சோப்பு கிடைக்கல. இதெல்லாம் நம்ம சொல்றது. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா என்ன செஞ்சிருக்கணும், அளவா கொடுக்கணும். தலைச்சத்தை ரொம்ப ரொம்ப அளவா கொடுக்கணும். அது உங்க மண்ணுக்கு ரொம்ப அளவா கொடுக்கணும். ஏன் நீங்க அளவா கொடுக்கணும்? உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கெமிக்கல். அந்த கெமிக்கல்ல இருக்கிறவங்க பயன்படுத்த தெரியாம பயன்படுத்த சொல்லி கொடுக்காதனால 1 மூட்டைக்கு 2 மூட்டை போட்டாங்கன்னா, அங்க தேவை 1 மூட்டைன்னா இன்னொரு மூட்டை மண்ணுல தங்கி இருக்கும். அந்த தங்குனது கரைஞ்சு மடமாத்தி தண்ணி வர்றப்ப அவங்களோட தலைச்சத்தெல்லாம் உங்களுக்கு நிக்கும். நீங்களே ஒன்றும் தப்பு பண்ணலன்னா அவங்களோட தப்பு நடக்கும்.